வணக்கம். இந்த வீடியோவில் சுண்டக்காய் வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா குண்டு குண்டாக கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற சுண்டைக்காயாக பார்த்து வாங்கிக்கலாம். அப்போ தான் வத்தலும் நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும், நல்லா பொரித்து சாப்பிட்டாலும் சரி. இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு காம்பை பிச்சுட்டு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் இதை ஒரு இடிக்கிற கல்லில் போட்டுட்டு நல்லா லைட்டாக நல்லா இடிச்சிட்டு நல்லா ஒவ்வொரு சுண்டைக்காயும் ரெண்டாக உடஞ்சிடணும். அந்த மாதிரி இடிச்சிட்டு நம்ம தண்ணியில் மாற்றிக்கலாம். வெறுமனே வச்சிட்டிங்க அப்படின்னா சுண்டைக்காய் வந்துட்டு கலர் மாறி கருப்பாயிடும். அதனால் இடிச்சிட்டு உடனேவே நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா சுண்டைக்காயுமே இடித்து நான் தண்ணியில் சேர்த்துக்கிறேன். அதோடய விதையெல்லாம் எடுக்கக்கூடாது, ஜஸ்ட்டு இடிச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லா சுண்டைக்காயும் நான் இடிச்சிட்டு தயாராக வச்சுருக்கேன். இதுவும் தயாராகிடுச்சு. இப்போது ஒரு கடாயில் 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி கொதிக்க வச்சுக்கிட்டுருக்கேன். அந்த தண்ணியில் நம்ம இடித்து எடுத்துருக்கிற சுண்டைக்காயை சேர்த்து நல்லா அது வேகிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம். நம்ம இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். சுண்டைக்காயில் வந்துட்டு நிறைய நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த சளி அடிக்கடி பிடிக்கிற குழந்தைங்களுக்கு நிறையவே சுண்டைக்காய் கொடுக்கலாம். நிறைய குழந்தைங்க வந்துட்டு பச்சை சுண்டைக்காய் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் வத்தலாக போட்டு எண்ணெயில் பொரித்து கொடுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வத்தல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது வந்துட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. சுண்டைக்காயை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் சூரிய ஒளியில் வச்சு நல்லா காய வைங்க. நல்லா வெயிலில் ஒரு நாள் அப்படி இல்லைன்னா 2 நாள் நல்லா சுக்க மாதிரி நல்லா காஞ்சி வரணும். ஈரப்பதம் இல்லாமல் அந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த சுண்டைக்காய் வந்துட்டு ஆஸ்மா ப்ராப்ளம் உள்ளவங்க கூட நிறையவே எடுத்துக்கலாம். ஒரு சில பொருளோட சேர்ந்து பவுடர் பண்ணி சாப்பிடும்போது ஆஸ்மா பேஷண்ட் வந்துட்டு இந்த மாதிரி சுண்டைக்காய் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது நான் 2 நாள் நான் காய வச்சு எடுத்திருக்கேன். நான் இப்போது நல்லா காஞ்சி ஈரம் இல்லாமல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி காஞ்சால் மட்டும்தான் திரும்ப நம்ம மோர் சேர்க்கும்போது அந்த மோரோடைய வாசனை, அந்த மோரோடைய ஃப்ளேவர்ஸ்லாம் சுண்டைக்காயில் இறங்கும். அதனால தான் காய வச்சுட்டு அதுக்கு பிறகு மோர் சேர்க்கணும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலையோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மண் சட்டிலையோ சுண்டைக்காயை போட்டுட்டு மோர் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துட்டு அதுக்கு பிறகு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப கெட்டி தயிர் சேர்க்குறீங்க, நல்லா வாசனையாக நல்லா இருக்கணும்னு சொல்லி கெட்டி தயிர் சேர்க்குறீங்க அப்படின்னா நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது அந்த தயிர் வந்துட்டு ஏடாக தனியாக வந்துடும், சுண்டைக்காய் தனியாக வந்துடும். அதனால் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு சேருங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வைக்கிறேன். வேக வச்ச சுண்டைக்காயை 2 நாள் காய வச்சுட்டு செகண்ட் டே ஈவினிங் நான் மோர் கலந்து அப்படியே மூடி போட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சிடுறேன். நான் இப்போது மறுநாள் காலையில் நல்லா காஞ்சி இருந்த சுண்டைக்காய் எல்லாமே மோரை நல்லா இழுத்துக்கிட்டு நல்லா புசு புசுன்னு நல்லா உப்பி வந்திருக்கு பாலாட்டம். இதை திரும்பவும் நான் வெயிலில் காய வைக்க போகிறேன். வெயிலில் காய வச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே இன்னும் கொஞ்சம் நான் மோர் விட்டு நான் ஊற வைக்க போகிறேன். இதே ப்ராசஸை ஒரு 3 டேஸ் பண்ணினீங்க அப்படின்னா நல்ல சுவையான நல்ல மணமான சுண்டைக்காய் வத்தல் தயாராகிடும். இந்த மாதிரி 2-3 முறை நம்ம மோர் விட்டு கலந்துட்டு நம்ம காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வத்தல் குழம்பு வந்துட்டு வாசனை நெய் வாசனை மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவே நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே வத்தல் குழம்பு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது கடையில் வாங்கின சுண்டைக்காய் வத்தல் அப்படின்றதுனால நான் சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செய்கிறோம் அப்படின்னா நல்லா நல்லெண்ணெயில் பொரிச்சிட்டு குழம்பு வச்சுட்டு கடைசியில் நம்ம இந்த சுண்டைக்காயை அப்படியேவும் சேர்த்துக்கலாம், லைட்டாக கொஞ்சம் இடிச்சும் சேர்த்துக்கலாம். வாசனையாக நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த சுண்டைக்காய் வத்தலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.